சொந்த உடன் பிறந்த சகோதரர்களே, உங்களை கொலை செய்ய துடித்தால் எப்படி இருக்கும்? குழிக்குள் தள்ளப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்காக அடிமையாக விற்கப்பட்டு செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி ஒரு நாட்டின் முழு அதிகாரியாக மாற முடியும்? துரோகங்களும் சோதனைகளும் உங்களை சூழ்ந்திருக்கும் போது தேவனுடைய திட்டம் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? யாக்கோபின் அன்பிற்குரிய மகனான யோசேப்புக்கு அவனது தந்தை ஒரு பலவண்ண அங்கியை செய்து கொடுக்கிறார். இது அவனது சகோதரர்களுக்குள் பெரும் பொறாமையை உண்டாக்குகிறது. அது மட்டுமல்லாமல் யோசேப்பு கண்ட 2 தீர்க்கதரிசன கனவுகள் தன் சகோதரர்களும் பெற்றோரும் தனக்கு முன்பாக குனிந்து வணங்குவது போன்ற கனவுகள் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுகின்றன. ஒரு நாள் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தன் சகோதரர்களை பார்க்க யோசேப்பு வருகிறான். தூரத்தில் அவனை பார்த்தவுடனே அவனது அண்ணன்மார்கள் அவனை கொல்லத் திட்டமிடுகிறார்கள். மூத்தவனான ரூபன் தடுத்ததால் அவனை கொலை செய்யாமல் ஒரு பாழடைந்த குழிக்குள் தள்ளிவிடுகிறார்கள். பின்னர் அந்த வழியாக வந்த இஸ்மவேலர்களிடம் வெறும் 20 வெள்ளிக்காசுகளுக்கு யோசேப்பை அடிமையாக விற்றுவிடுகிறார்கள். தன் தந்தையிடம் யோசேப்பை ஒரு காட்டு மிருகம் கொன்றுவிட்டது என்று பொய் கூறி அவனது இரத்தக்கரை படிந்த அங்கியை காட்டுகிறார்கள். யாக்கோபு தீராத துக்கத்தில் மூழ்குகிறார். எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்ட யோசேப்பு பார்வோன் ராஜாவின் பாதுகாவலர் தலைவனான போத்திபாரின் வீட்டில் வேலைக்குச் சேர்கிறான். தேவன் யோசேப்போடு இருந்ததால் அவன் தொட்டதெல்லாம் துலங்குகிறது. ஆனால் அங்கும் சோதனை வந்தது. போத்திபாரின் மனைவி யோசேப்பு மேல் ஆசைப்பட்டு அவனை தவறான வழிக்கு அழைக்கிறாள். குணசீலனான யோசேப்பு, நான் தேவனுக்கு விரோதமாக இந்த பெரிய தீமையை எப்படிச் செய்வேன் என்று கூறி மறுத்து ஓடுகிறான். ஆனால் அவளோ யோசேப்பு தன் கற்பை அழிக்க முயன்றதாக பொய்ப்பழி சுமத்துகிறாள். விளைவு, யோசேப்பு சிறையில் அடைக்கப்படுகிறான். அரண்மனை சிறையில் யோசேப்பு அடைக்கப்பட்டாலும் அங்கும் தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது. சிறைச்சாலை அதிகாரி எல்லாவற்றையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைக்கிறார். சில நாட்களில் பார்வோன் ராஜாவின் பானபாத்திரக்காரர்களின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ராஜாவின் கோபத்திற்கு ஆளாகி அதே சிறைக்கு வருகிறார்கள். ஒரு நாள் இரவு அவர்கள் இருவரும் வெவ்வேறு கனவுகளை காண்கிறார்கள். அதைக் கேட்டு தேவனுடைய உதவியோடு யோசேப்பு அவற்றிற்கு துல்லியமாக அர்த்தம் கூறுகிறான். அவன் சொன்னபடியே 3 நாட்களில் சுயம்பாகிகளின் தலைவன் தூக்கிலிடப்படுகிறான். பானபாத்திரக்காரர்களின் தலைவன் மீண்டும் தன் பழைய வேலைக்கு திரும்புகிறான். தன்னை நினைவு கூறும்படி யோசேப்பு அவனிடம் கேட்டுக்கொண்டான். ஆனால் அவன் யோசேப்பை மறந்து விடுகிறான். மேலும் 2 ஆண்டுகள் யோசேப்பு சிறையிலேயே கழிகின்றன. ஆண்டுகளுக்குப் பிறகு பார்வோன் ராஜாவுக்கு ஒரு விசித்திரமான கனவு வருகிறது. நைல் நதியிலிருந்து 7 கொழுத்த பசுக்கள் வருகின்றன. அவற்றின் பின்னே வந்த 7 மெலிந்த பசுக்கள் அந்த கொழுத்த பசுக்களை விழுங்குகின்றன. அதேபோல 7 செழுமையான கதிர்களை 7 காய்ந்து போன கதிர்கள் விழுங்குகின்றன. எகிப்தின் எந்த ஞானியாலும் இதற்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. அப்போதுதான் பானபாத்திரக்காரர்களின் தலைவனுக்கு சிறையில் இருக்கும் யோசேப்பின் நினைவு வருகிறது. சிறையிலிருந்து யோசேப்பு அழைக்கப்படுகிறான். ராஜாவிடம் அவன், கனவுகளுக்கு அர்த்தம் சொல்வது நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான பதிலை அருள்வார் என்று தாழ்மையோடு கூறுகிறான். எகிப்திற்கு 7 ஆண்டுகள் மகா செழிப்பும் அதைத் தொடர்ந்து 7 ஆண்டுகள் கொடிய பஞ்சமும் வரப்போகிறது என்பதே அந்த கனவின் அர்த்தம் என்று விளக்குகிறான். பஞ்சத்தை எதிர்கொள்ள ஒரு ஞானமுள்ள மனிதனை நியமிக்க வேண்டுமென்றும் ஆலோசனை கூறுகிறான். யோசேப்பின் ஞானத்தைக் கண்டு வியந்த பார்வோன், தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனிதனைப் போல வேறொருவரை நாம் எங்கே காண முடியும் என்று கூறி தன் கை மோதிரத்தை யோசேப்புக்கு அணிவித்து அவனை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக உயர்த்துகிறான். யோசேப்பு சொன்னபடியே 7 ஆண்டுகள் செழிப்பு வருகிறது. அவன் தானியங்களைச் சேர்த்து வைக்கிறான். அடுத்ததாக கொடிய பஞ்சம் தொடங்குகிறது. கானான் தேசத்திலும் பஞ்சம் ஏற்பட்டதால்
தானியம் வாங்குவதற்காக யாக்கோபு தன் மகன்களை பென்யமீனைத் தவிர எகிப்திற்கு அனுப்புகிறார். தன்னை விற்கக் காரணமாயிருந்த தன் சகோதரர்கள் தன் முன்னால் வந்து குனிந்து வணங்குவதைக் காண்கிறான் யோசேப்பு. அவனது சிறுவயது கனவு நிறைவேறுகிறது. யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டு கொண்டான். ஆனால் அவர்கள் அவனை அடையாளம் காணவில்லை. அவர்கள் ஒட்டர்களா என்று சோதிப்பது போல நடித்து வீட்டில் இருக்கும் தம்பியான பென்யமீனை அழைத்து வரச் சொல்கிறான். அதுவரை சிமியோனை சிறையில் வைக்கிறான். 2ஆம் முறை அவர்கள் பென்யமீனோடு வரும்போது யோசேப்பால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. தன் ஊழியர்களை வெளியே அனுப்பிவிட்டு உரத்த சத்தமிட்டு அழுது, நான் தான் உங்கள் சகோதரன் யோசேப்பு என்று தன்னை வெளிப்படுத்துகிறான். அவனது சகோதரர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். ஆனால் யோசேப்போ அவர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் தேவனோ இன்று அநேக ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடியப் பண்ணினார் என்று கூறி அவர்களை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறான். பழிவாங்க வேண்டிய இடத்தில் அவன் உன்னதமான மன்னிப்பை வழங்குகிறான். பார்வோனின் அனுமதியோடு தன் தந்தை யாக்கோபையும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எகிப்தின் வளமான கோசேன் நாட்டிற்கு வரவழைக்கிறான் யோசேப்பு. பல வருடங்களுக்குப் பிறகு இறந்துவிட்டான் என்று நினைத்த தன் மகன் யோசேப்பை உயிரோடு பார்த்து யாக்கோபு நெகிழ்ந்து போகிறார். ஆதியாகமம் புத்தகத்தின் இறுதிப் பகுதியில் யாக்கோபு தன் மரணப்படுக்கையில் யோசேப்பின் குமாரர்களான எப்ராயிம், மனாசே ஆகியோரையும் தன் மற்ற குமாரர்களையும் தீர்க்க தரிசனமாக ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு மரித்த பிறகு அவனது உடல் கானான் தேசத்தில் அடக்கம் செய்யப்படுகிறது. யாக்கோபின் மரணத்திற்குப் பின் சகோதரர்கள் மீண்டும் பயப்படுகிறார்கள். இப்போது யோசேப்பு நம்மை பழிவாங்குவாரோ என்று. ஆனால் யோசேப்பு, பயப்படாதிருங்கள், நான் தேவனுக்கு நிகரானவனா? நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறான். யோசேப்பு தனது 110வது வயதில் மரணமடையும் போது இஸ்ரவேல் புத்திரரிடம் ஒரு சத்தியம் வாங்குகிறான். தேவன் உங்களை நிச்சயம் இந்த தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்துச் செல்வார். அப்போது என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துக் கொண்டு போங்கள். யோசேப்பின் உடல் எகிப்தில் ஒரு பெட்டியில் வைக்கப்படுவதோடு ஆதியாகமம் புத்தகம் நிறைவடைகிறது. ஒரு குழிக்குள் தொடங்கப்பட்ட வாழ்க்கை எகிப்தின் சிம்மாசனத்தில் கொண்டு போய் நிறுத்தியது. மனிதர்கள் உங்களுக்கு எதிராக தீமைகளை திட்டமிட்டாலும் தேவன் அதை நன்மையாக மாற்ற வல்லவர் என்பதற்கு யோசேப்பின் வாழ்க்கையே சாட்சி.